Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி சூப்பரா பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு panல 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் இதோட 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா கட் பண்ணின உடனே நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வதக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளோ இல்லாட்டி குழம்பு மிளகாய் தூளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதே சமயம் எல்லா சைடும் ஈவனாக வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்ட் இருக்கும், மேலே இருக்கிறது சரியாக வேகாமல் இருக்கும். இப்போ நான் 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த சிம்பிளான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவலை செய்து பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், கீரை சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.